இந்த பொண்ணு கையில் வெயிட்டோடையும் இன்னொரு கையில் குழந்தையோடையும் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கா. அவன் புருஷங்காரன் பொண்டாட்டி பின்னாடி வந்தாளா இல்லையான்னு கூட பார்க்காம பஸ்ஸில் ஏறிடுறான். பொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்சவொடனே பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து ஒழுங்கா ஓடி அந்த ஏற மாட்டியான்னு சொல்லி அங்கேயே திட்டுறான். அதுக்கப்புறம் வேற பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாவி தேடிட்டு இருக்காங்க. அப்போ கூட அந்த குழந்தைய அவன் வாங்க மாட்டேங்கிறான். நைட்டு புருஷனுக்கு சாப்பாடு போடுறாங்க. என்ன சாப்பாடு கம்மியாக இருக்கேன்னு பார்த்துட்டு நீ சாப்பிடலையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம அவன் பாட்டு சாப்பிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இருக்கிறத வலிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தையோட பால் புட்டி கீழே விழுந்து நொறுங்கிடுது. அதெல்லாம் வலிச்சு போட்டுட்டு வேற பால் புட்டியில் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. ஏன் குழந்தை அழுவுதுன்னு அவன் கேட்குறான். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, குழந்தை நாளாக தான் செய்யணும்னு சொன்ன உடனே அவங்கள போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அவங்க திருப்பி இன்னமேட்டு அடிக்கிற வேலை வச்சுக்காதன்னு சொன்ன உடனே அவமானம் ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துறான். அதுலேருந்து அவங்க கூட பேசவே மாட்டான். செலவுக்கு காசு கொடுக்காமலே கிளம்பிடுறான். மறுநாள் காலையில் ஏன் கூட பேச மாட்டேறீங்க, உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. ஒன்றுமே பதில் சொல்லாமல் வேலைக்கு கிளம்பி போகிறான். அதோட அவன் வரவே மாட்டான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் இருக்கிற காசெல்லாம் உண்டியலில் இருக்கிற காசெல்லாம் உடச்சி எடுத்து குழந்தையோட பசி ஆற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு போய் அவங்க